எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் நம்ம இதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாங்க, ஸ்னோபால் புத்தகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா பஃபட்டோடைய சிறு வயதிலிருந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டு வந்துட்டுருக்குறேங்க. ஸோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சேனல் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வாங்க. வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாங்க, பஃபட்டோடைய 1950லிருந்து 1980 வரைக்கும் இருந்த முதலீட்டு முடிவுகள் வந்து வேறு மாதிரியும், அப்புறம் 1980க்கு மேலே இருந்த முடிவுகள் வேறு மாதிரியும் இருந்துச்சுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வந்து பஃபட் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு குப்பை அடித்த ஒரு புத்தகம் வந்து அவருடைய அப்பாவுடைய அலமாரியிலிருந்து கிடைக்குது. பயங்கரமான குப்பை அடித்து கிடக்குது. அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி அனலைசிஸ் அப்படிங்கிற அந்த புத்தகம். அதோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஃபட்டோடைய குருநாதர் ஆகிய பெஞ்சமின் கிரஹாம் அப்படிங்கிறவருடைய அந்த எழுதியிருக்கிறது. அந்த புத்தகத்தை அவர் படிக்கிறார். படிச்சுட்டு தான் திருப்பி போயிட்டு பெஞ்சமின் கிரஹாம் கூட வந்து ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ முதல்லயே வந்து நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது அந்த காலகட்டங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து முதல்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மூடிஸ் மேனுவல் அப்படின்னு ஒரு இருக்குது. அதாவது ஒரு கம்பெனியை பற்றி ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து அக்கௌண்ட்ஸு அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதை தான் எப்போவுமே வந்து ஆரம்ப காலகட்டங்கள் வந்து பஃபட் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே தெரியாமல் யாருமே கண்டுக்காமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகளை தான் போய் தேடி பிடிப்பாருங்க. அந்த கம்பெனியில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஓனர்ஷிப்போடைய கண்ட்ரோலுக்கு அவர் வந்துடுவார். வந்துட்டு அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி, ஒரு வேளை அது லாஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவார். இல்லைன்னா அந்த ஷேர்ஸை விற்றுட்டு போயிடுவார். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, இப்போது ஒரு கம்பெனியுடைய புக் வேல்யூ, அதாவது மொத்த அசட்டுமே வந்து ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 50 இருக்குதுன்னு வைங்களேன். இவர் வந்து போய் பார்ப்பார். புக் அசட் வேல்யூவோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வேளை ரூ. 25 மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். உடனே அதை பார்த்துட்டு அவர் போயிட்டு அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணி ஷேர்ஸை நிறைய அக்குமுலேட் பண்ணுவார். அக்குமுலேட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி ஏற்கனவே ப்ராஃபிட்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றா யாருக்காச்சும் எது கொஞ்சம் அதிக விலைக்கு விற்றுட்டு போயிடுவார். ஒரு ரூ. 25 வாங்கினாருன்னா ஒரு 45, 50 ஒரு மார்க்கெட் நல்ல பூமில் இருந்தால் கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு காசை வாங்கிட்டு வெளியே போயிடுவார். இல்லை, வாங்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா, அந்த கம்பெனியை மொத்தமாகவே டிஸ்மேண்டில் பண்ணிடுவார். இருக்கக்கூடிய அசட் எல்லாத்தையுமே விற்று அது பணமாக மாற்றி அது ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருவார். ஏன்னா இவர் தானே மேஜர் பெரிய ஷேர் ஹோல்டர். அதனால் இவருக்கு வந்து அதிகமான பணம் வரும். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் அவர் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு இடையில கூட நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? நான் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்குது. அது விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சரிங்களா? அந்த கம்பெனியை வந்து பஃபட் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆகி அந்த கம்பெனியை வந்து இருக்கக்கூடிய அசட்டெல்லாம் விற்க முற்படும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பஃபட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. பஃபட் ஒழிக அப்படின்லாம் கோஷம் எடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து தலைமுறையாக வந்து அந்த கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த கம்பெனி வந்து மொத்த அசட்டு விற்றுட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு போராட்டம் பண்ணாங்க. இது வாழ்க்கையிலே வந்து பஃபட் வந்து சந்தித்த ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து இவரை வந்து வெறுக்கிற அளவுக்கு இவர் எந்த ஒரு விஷயமே செய்யலை. அதான் கடைசி வந்து அன்னைக்கே அவர் முடிவு எடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் ஆரம்ப காலம் முதலீட்டு முடிவுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் மாறுச்சு. எப்போ மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நண்பராகிய சார்லி மங்கரை பார்க்குற வரைக்கும் இவர் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். சார்லி மங்கரை பார்த்ததுக்கப்புறம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே வேறு. இன்றைக்கி பெர்க்ஷையர் ஹாத்வே வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சார்லி மங்கர் தான். அவருடைய நண்பர் 99 வயசில் வந்து இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் போர்ட் மீட்டிங்லேருந்து விலகிட்டார். கிட்டத்தட்ட அவர் இப்போ வந்து மனசுடைஞ்சு போய் அவர் வீட்டுக்குள்ளேயே இப்போ முடங்கி கிடக்கிறாருன்னு வைங்களேன். ஸோ இப்போ அதுதான் சூழ்நிலை இருக்குது. இப்போ வந்து பஃபட்டுக்கு வந்து 94 96 நினைக்கிறேன், சரியா தெரியலைங்க. ஆனால் சார்லி மங்கர் போன வருஷம் தான் 99 வயசில் இறந்துட்டார். இப்போ சார்லி மங்கர் வந்து பஃபட்டை வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சார்லி மங்கர் வந்து சொல்கிறார், அதாவது ஒரு நல்ல கம்பெனியை கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறது தப்பில்லை. ஆனால் எதை காட்டிலும் சிறந்ததுன்னா, ஒரு சின்ன கம்பெனியை ரொம்ப குறைவான விலையில் வாங்கி அதில் விற்கிறத காட்டிலும்
நல்ல கம்பெனியை கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து பஃபெட்டுக்கு புரிய வைக்கிறாரு. சீக்கிரம் விற்று லாபம் பண்ணுறத விட அந்த கம்பெனியை வச்சிருந்து அதோடைய காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எய்த் வண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்கிற மாதிரி 8வது அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ காம்பவுண்டிங்கை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும், அப்போ தான் வந்து ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத வந்து பஃபெட்டுக்கு புரிய வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெர்க்ஷைர் ஹாத்வே நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு. ஸோ வளர்ந்து பஃபெட் அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த கொக்கோ கோலா கம்பெனி, அப்புறம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சேலட் ஆயில் ஸ்கேமில் வந்து பயங்கரமாக அடி வாங்கிச்சிட்டிங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் வாங்கி கடைசி வரைக்கும் வச்சுருந்தது. அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்கி மொத்தமாக ஹோல்டு பண்ணது. இதெல்லாமே வந்து சார்லி மங்கர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாமே நடந்திருக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் வாரன் பஃபெட் அளவுக்கு வந்து சார்லி மங்கரோடைய நெட்வொர்த் வந்து கம்மி தான், அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கு சார்லி மங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பஃபெட் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஆரம்பிச்சிட்டாரு, அவர் குழந்தை பருவத்திலேயே ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து 33 வயசுக்கு மேலே தான் ஆரம்பித்தேன். அதனால தான் என்னால் ஒரு இன்னைக்கு மதிப்பு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியா தெரியல, ஒரு 50,000 கோடி அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கும். நான் என்னென்ன பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா தப்பான விஷயங்களை சொல்லக்கூடாது. இன்றைக்கி சார்லி மங்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபெட்டோட ரொம்ப கம்மியான வருமானத்தில் அசட் குவாலிட்டி தான் வச்சுருக்காரு. ஆனால் பஃபெட் வந்து மிகப்பெரிய அளவில் பணக்காராக இருக்கார். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு காம்பவுண்டிங் தான் வந்து நம்மளை வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆக்கும் அப்படிங்கிறத பஃபெட்டுக்கு முதலே புரிய வச்சதுனால இன்றைக்கி பஃபெட் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார். எனக்கு ஒரு நண்பர் வேணும். ஸோ இதுதான் வந்து பஃபெட்டோடைய 1980க்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையும் 1980க்கு அப்புறம் இருந்த வாழ்க்கையும் வேறைங்க. பஃபெட் அதிகமாக சம்பாரிச்சது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 55 வயசு 60 வயசில் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பணக்காரராகவே மாறினார். ஸோ அது வரைக்கும் பணக்காரர் தான், ஆனாலும் உலகம் ஃபுல்லாக அவ்வளோ அளவுக்கு தெரியலை. அமெரிக்காக்குள்ளே மட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இதுதாங்க இந்த சாப்டரில் சொல்லிக்கிறாங்க. மீதியை நாம் அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் மறந்துட்டேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பஃபெட் வந்து சின்ன கம்பெனி வாங்கினார்லங்க, அவர்கிட்ட பணம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து உலக அளவில் வந்து பிராண்டாக மாறிட்டார். பெர்க்ஷைர் ஹாத்வேங்கிறது பிராண்டாக மாறிட்டார். இந்த டைமில் போயிட்டு அவர் போய் சின்ன கம்பெனியை வந்து வாங்க முடியாது, ரெப்புடேஷன் போயிடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமே இருக்காது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? இப்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்த் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ உங்கள்கிட்ட மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு சந்தில் ஒரு முக்கில் வந்து ஒரு டீ கடை வந்து விற்பனைக்கு வருது. மிஞ்சி போனால் பெருசாக அவ்வளோ லாபம் வந்துட போகிறதில்ல. ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 லாபம் வரும்னு வைங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதை போய் வாங்க முடியும், உங்களால் வாங்குற அளவுக்கு காசு இருக்குது. ஆனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லெவலில் அது எந்த ஒரு ரிசல்ட்டுமே காமிக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1000 கோடி பக்கத்தில் வச்சுருக்கிறப்போ அது சில 10,000 அப்படிங்கிறப்போ ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. ஸோ இப்போ பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. இப்போ போயிட்டு சின்ன கம்பெனியெல்லாம் வாங்கிட்டு இருந்தால் அது வந்து பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து வளராது. இன்வெஸ்டருக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஏமாற்றமாக தான் இருக்கும். அதனால பஃபெட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது ஏன் போய் அந்த ஒரு சின்ன டீ கடையை வாங்கணும், மொத்த டீ கடைக்கு யார் ஓனரோ அவர்கிட்ட போய் பேசிட்டு மொத்த டீ கடையும் வாங்கிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பேசலாம் அப்படின்னா, ஐயங்கார் பேக்கரி அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் நிறைய பக்கம் இருக்கும். கேஆர் பேக்கரி அப்படிங்கிற நிறைய பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேஆர் பேக்கரிகிட்ட போய் ஒரு பிரான்ச்சை வாங்குறதுக்கு பதிலாக கேஆர் பேக்கரி ஓனர்கிட்ட போய் பேசி மொத்த பிரான்ச்சுமே வாங்கிறது. வாங்கினப்போ ப்ராஃபிட் அதிகமாக வரும்னாங்க. அது பெர்க்ஷைர் ஹாத்வேல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2வது வந்து பஃபெட்டோடைய ரெப்புடேஷன் அதிகமானதுனால முதலையெல்லாம் வந்து இவர் தான் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பிஸ்னஸாக வந்து வாங்கிட்டு இருப்பார். இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு ரன் பண்ண முடியலை, இல்லை வேறு ஏதோ காரணத்தினால பிஸ்னஸை விற்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க வந்து யாரை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, வாரன் பஃபெட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. அவர்கிட்டயே போயிட்டு இந்த மாதிரி என் கம்பெனியை வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பெர்க்ஷைர் ஹாத்வே நிறுவனம் வளர்ந்துருந்தது. ஸோ இதுதான் வந்து முன்னாடிக்கும் இப்போவும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். வாங்க நாம் அடுத்த வீடியோவில் மீதி விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.